சுற்றெழுத்து போட்டி மாதிரி கூட இது சொல்லுவாங்க. இது நிறையா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான போட்டி பரிசு தொகை 500 ரூபா கொடுத்துட்டே தான் இருக்குது. வாரத்துக்குள்ள எல்லா பேப்பர்லேயும் ஒரு நாள் வந்தது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ஈஸியாக இன்னைக்குலாம் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாலே நம்ம அனுப்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதனுடைய பெயர்கள் என்ன, அதை எப்படியெல்லாம் நமக்கு கலைச்சி வச்சிருக்கிறாங்க, நம்மளுடைய சின்ன ஐக்கிய அறிவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா. நீங்கள் இப்போ வந்து யார் யாருக்கு உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் தெரிஞ்சதோ அதை கண்டுபிடிச்சி ரவுண்ட் பண்ணி பக்கத்தில் எழுதிக்கலாம். குறுக்காமல் இருக்கும், இந்த மேலிருந்து கீழே இருக்குது, இடங்கள் தொடர்ந்து இருக்கும். அதை நீங்கள் பார்த்து சரியாக ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, யார் பெஸ்ட்டு வர? இது என்னதுங்க? இப்போ ஏன் இது அவசியமாயிடுச்சு? கொசு அதிகமாக வராது, நம்மளே வீடுலேயே நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சுன்னா போதும், இவங்க எங்கிருந்து வருவாங்கன்னு தெரியாது, ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்துடுவாங்க. வந்து அவங்க வேலையை சரியாக செஞ்சுட்டு போகிறீங்க. ரொம்ப முக்கியமாக போகுது கொசு விளையாடு. அடுத்து கால் மீறினா எங்க இருக்குது? இந்த தாண்டி தான் நம்ம போவோம். இப்போ மேட்டுன்னு சொல்லி பழகிட்ட மேட் எடுத்து மேட் போடு. மேட்டுங்கிற அப்படின்னு தமிழ் சொல்லலாம் இல்லை, மிதி அடிதான் தமிழ் சொல். நெக்ஸ்ட் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். துடைக்கும் இது எங்க பயன்படுத்தலாம்? கை அவர் துடைக்கும் துணி எதில் வேணாலும் துடைச்சிக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு கிராமப்புறங்கள்ல. இந்த துடைக்கும் துணிக்கு இன்னொரு பேர் இருக்கு கிராமப்புறங்கள்ல. அடுப்பு துணி, கருத்துணி அப்படின்பா. ஏன்னா இருக்கிற கதையெல்லாம் கறி கருத்துணி. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது யாரு? முப்பை கட்டி வீட்டில் நெக்ஸ்ட் லாஸ்ட் பின்னாடி டெஸ்ட்லேருந்து யாரும் வரவே இல்லை. வீடுகள் இருக்கிறது பயன்படுத்துறது.
கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எதிர்த்து வாங்க. இவ்வளவுதான் மூலிகை இல்லையா? அவ்வளோதாங்களா? வேற இருக்கா? முடிஞ்சதா? இன்னொரு கூடயே இருக்கும். ஒரு சொல் கூட இன்னொரு சொல்லு வீட்டில் பயன்படுத்துறது. துடைக்கும் துணிக்கு பக்கத்தில் கை வச்சுக்கிறீங்களா? கை துடை அது மாதிரி சொற்கள் இருக்குங்களே. அப்படி வேற ஏதாவது இருக்கா? தெரியுங்களா? சொல்ல வேண்டாம். இது கூட கை சேர்த்துட்டீங்கன்னா கை துணி. இன்னொன்று ஒரே ஒரு சொல்லு பார்த்துங்க. கடைக்கு போறங்க பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள இருக்கிறது தான் நாம் பயன்படுத்தலாம். இதுக்கு அதிகமாக நாம் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம். திரும்ப சொல்கிறேன், செய்தித்தாள்களில் வரக்கூடியதுதான் நம்மளுடைய சின்ன சின்ன அறிவை சோதிக்கக்கூடியது. நம்ம எவ்வளோ வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு வந்து பரிசு இருக்கும். கை மிதியடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு பேப்பரில் ஒரு தடவை வந்துடுது. கிட்டத்தட்ட 7-8 பேப்பர் இருக்குது. தினத்தந்தி, தினமணி, தினகரன், மாலை சிலருந்து ஆரம்பிச்சு தமிழ் தெரிந்தோர் இதெல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி QR கோட் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணா டெக்னாலஜி வந்துருச்சு. எவ்வளோ நேரம் நீங்கள் மொபைல் எடுத்துறீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இதை சின்ன சின்னதாக வார்த்தைகள் தெரிஞ்சுங்க. ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. இன்னும் வீட்டில் எல்லாத்துக்குமே ஆங்கிலம் தான். மேட்டு, க்ளவுஸு, பேஸ்கெட்டு, டஸ்ட்பின்னு, இப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வார்த்தைகளை ஒரு சொல்ல மறந்துட்டோம். இந்த சொல்ல மறக்காமல் இருக்கிறதுக்காக இதை புதிராக போட்டு இதுக்கு ஒரு பரிசாகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நேரம் கிடைக்கிறப்ப இதை பயன்படுத்தி ட்ரை பண்ணுற உடனே நமக்கு பரிசு எடுத்துறாரு. திடீர்னு
கிடைச்சதுன்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக அதை பயன்படுத்தி நீங்களும் போட்டிகளில் கலந்துக்கணும். இதுதான் இன்னைக்கு கிறிஸ் மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த இதில் வேறு ஏதாவது